வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் 2 மணி வரை ஒத்திவைப்பு. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு. மத்திய அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினர் கருப்பு சட்டை அணிந்து போராட்டம். நீட் தேர்வை கண்டித்து டெல்லியில் போராடிய மாணவர்கள் தாக்குதலுக்குள்ளான நிலையில் ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். பிரதமர் மோடியுடன் மாநிலங்களவை உறுப்பினர் சரத்பவார், மக்களவை உறுப்பினர் சுப்ரியா சுலே ஆகியோர் சந்திப்பு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் பிரதமரிடம் முக்கிய கோரிக்கைகளை வைத்துள்ளதாக தகவல். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ஒவ்வொரு அடியையும் மிக உறுதியாக எடுத்து வைப்போம். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தல். டெல்லி போராட்டத்தில் காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் சந்திக்க அனுமதிக்கவில்லை என திமுக எம்பி ஆர் ராசா குற்றச்சாட்டு. RML மருத்துவமனைக்கு சென்ற ஆர் ராசா, ஜெகத்ரட்சகன், தயாநிதி மாறன் உள்ளிட்டோரை அனுமதிக்கவில்லை எனவும் புகார். நீட் தேர்வு ஒழிப்புதான் தாவேகா அரசின் நிலைப்பாடு என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் திட்டவட்டம். மாணவர்களின் அறவழி போராட்டத்திற்கு நாங்கள் என்றுமே ஆதரவளிக்கிறோம். அதே நேரம் போராட்டத்தை முறைப்படி நடத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். முற்றுமுழுதான நீட் முறை ஒழிப்பு என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு. நீட் ஒழிப்பே நிரந்தர தீர்வு. மாணவர்களினுடைய அறவழி போராட்டத்தை நாங்கள் அமைதியான போராட்டத்தை ஆதரிக்கிறோம். நல்ல மாற்று கருத்தே கிடையாது. சாலை என்பது போக்குவரத்துக்காக தானே தவிர போராடுவதற்கான இடமில்லை என அமைச்சர் ராஜ்மோகன் பேச்சு. பொதுமக்களுக்கு இடையூறு தராத வகையில் வேறு எங்கு வைத்து வேண்டுமானாலும் போராடலாம் என்றும் கருத்து. இங்க அதையொட்டி நடைபெறுகிற போராட்டம் முறைப்படி காவல்துறையில் அனுமதி கோரி மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் தொந்தரவு இல்லாம, போக்குவரத்து இடையூறு இல்லாம அவர்கள் அனுமதி கோருகிற பொழுது அது சாத்தியமான திடீர்னு ஏதோ ஒரு இன்ஸ்டிகேட் பண்ணியோ அல்லது மக்களுக்கு இடையூறு செய்கிற பொழுதோ அது அதற்கான நடவடிக்கைகள் தான் எடுக்கப்பட்டது. டெல்லியில் மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதை கண்டித்து சென்னையில் மாணவர்கள் போராட்டம். சாலையில் அமர்ந்து முழக்கமிட்ட மாணவர்களை குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்த போலீசார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் திட்டம் செயலாக்கத்துறை சார்பில் ஆய்வுக் கூட்டம். சென்னை தலைமை செயலகத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள், துறை செயலாளர்கள் பங்கேற்பு. தூத்துக்குடி, சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் பணியிட மாற்றம். தூத்துக்குடி மாவட்ட எஸ்பியாக சிவபிரசாத், சிவகங்கை எஸ்பியாக அபிஷேக் குப்தாவை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு.
விசாரணை என்ற பெயரில் தங்களை துன்புறுத்தக்கூடாது என செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. முன்ஜாமீன் வழங்கியும் இதுவரை சரணடையாது ஏன் எனவும் செந்தில் பாலாஜிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. தவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் கைதான கார்த்திக், ரமேஷ் ஆகியோர் ஜாமீன் கோரி மனு. ஜாமீன் கோரிய மனுக்கள் மீது காவல்துறை பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சுகாதாரம், நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட 12 முக்கிய துறைகளின் செயல்பாடுகள் குறித்து தமிழக தலைமை செயலாளர் இன்று முக்கிய ஆலோசனை. காணொலியில் நடைபெறும் கூட்டத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்க ஏற்பாடு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே ஜனநாயகன் படத்தின் டிக்கெட் கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதாக ரசிகர்கள் புகார். பட விநியோக நிறுவனம்தான் கூடுதல் விலைக்கு விற்க சொன்னதாகவும், விஜய் ரசிகர்களை குறைந்த விலைக்கு வாங்கி கூடுதல் விலைக்கு விற்பதாகவும் பரபரப்பு தகவல். ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு 1000 ரூபாய்க்கு வித்தாங்க போன படத்துக்கு. இதே ஜனவரி மாசம் 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கம்பெனியில சொன்ன எடுக்க நாங்க விற்கிதான் ஆகணும்னா தமிழ்நாடு ஃபுல்லா யாரும் டிக்கெட் எடுக்கலாம்னு சொல்லுங்க. தமிழ்நாடு ஃபுல்லா 9 மணிக்கு ஆன்லைன் டிக்கெட் கொடுக்க சொல்லுங்க, கொடுத்துடலாம். எல்லாத்துக்கும் கேன்சல் பண்ணிடலாம். காலையில 9 மணிக்கு வாங்க டிக்கெட் வாங்கிக்கலாம், 300 ரூபா தான் சொன்னாங்க. இப்போ வந்து 800 ரூபான்றாங்க, 500 ரூபான்றாங்க. ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குது. என்ன ஏதுன்னு கேட்டா அவர் பாட்டு உள்ளார பூந்து போயிடுறாரு. தமிழகம் முழுவதும் நடப்பாண்டில் ஜூலை 16ஆம் தேதி வரை மட்டும் 8963 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு. நாமக்கல், திருவள்ளூர், தேனி மாவட்டங்களில் தலா ஒருவர் உயிரிழந்ததாக தகவல். கிட்னி திருட்டில் யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் திட்டவட்டம். தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலிங் ஒழுங்கு நடவடிக்கைக்கு பரிந்துரை செய்திருப்பதாகவும் தகவல். கிட்னி திருட்டு கேஸில் நம்ம ஏற்கனவே நீங்கள் கேட்டிருந்தப்ப நான் சொல்லியிருந்தேன், வெளிப்படையான ஒரு முறையில் இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் போகும்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் தவறு யார் செஞ்சிருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் நம்ம உறுதியளித்திருந்தோம். நாமக்கல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் மீதும் அவர்கள் சார்பாகவும் டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் எடுக்கவும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க அரசு போதுமான முன்னெடுப்புகளை எடுத்து வருவதாக அமைச்சர் அருண்ராஜ் தகவல். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலுக்கு இதுவரை 3 பேர் பலியான நிலையில் மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும் நம்பிக்கை. டெங்கு கேசஸ் அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. கண்டிப்பாக அரசு டெங்கு பரவலை தடுக்கிறதுக்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். உங்கள் வீட்டு பகுதியில் இந்த தண்ணீர் எங்கேயாச்சும் தேங்கி இருந்ததுன்னா அதை நீங்களும் கண்டறிஞ்சு அரசோட முயற்சிக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன். மேகதாது அணை பிரச்சினைக்கு இடையே இன்று டெல்லியில் நடைபெறுகிறது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம். இதில் காவிரியில் இருந்து உடனடியாக தண்ணீர் திறந்துவிட தமிழக சார்பில் வலியுறுத்தப்படும் என எதிர்பார்ப்பு. திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்தும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் தீவிர ஆலோசனை. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து சீரான நிலையில் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். மக்கள் கூட்டம் கணிசமாக உள்ளதால் வணிகர்கள் மகிழ்ச்சி. பழனி கோயில் நில மோசடி வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி அதிமுக சார்பில் வரும் 25ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். பழனி மயில் ரவுண்டானா மத்திய பேருந்து நிலையம் அருகே போராட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு.